மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் மேடம். மேடம் விஜய் பிரயாக்ன்ற பேரை எப்போ உங்களுக்கு தெரியும்? அவரோட வீடியோக்கள் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்துச்சு? சார் நான் எப்பயும் நிறைய அந்த மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன் நிறையா. அப்போ நான் திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது உங்க வீடியோஸ் உங்க நேம்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு உங்க வாய்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும் இப்போ வரைக்கும் கூட. அப்போ நான் நிறைய நான் அந்த மாதிரி வீடியோஸ் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் உங்க வாய்ஸ் கேட்கணுன்னே எனக்கு பயங்கர ஒரு இம்பாக்ட் அந்த வாய்ஸ்க்கு எனக்கு. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாராவது ஒரு சிலர் தான் சார் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த உங்க வாய்ஸ்ல ஒரு ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் எப்படியாவது நிறைய பேரை நம்மள மாதிரி இருந்தவங்களை கொண்டு வரணுன்ற அந்த ஒரு வெறி தெரிஞ்சது சார் அந்த வாய்ஸ்ல ஏன்னா எல்லாருமே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த வாய்ஸ்ல அவ்வளோ ஒரு அஃபெக்ஷன், அவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்றது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நிறைய நான் ரொம்ப அதுல இன்வால்வ் ஆயிட்டேன் சார் ஃபர்ஸ்ட் அந்த வாய்ஸ்ல. அதுக்கப்புறம் தான் உங்க நேமே நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் நேம் பார்த்தேன். பட் ஆனால் இந்த வரைக்கும் நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது. எனக்கு அந்த மாதிரி நான் பண்ணதில்லை. பட் நான் அதுக்கப்புறம் அகைன் டெய்லி உங்க வீடியோஸ் நான் கேட்க ஆரம்பிச்சேன். நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும்போது நான் டெய்லி சமைக்கும் போது எல்லா டைமும் அந்த வீடியோஸ் அவங்களுடைய நிறைய வீடியோஸ் நான் அப்போ தான் போய் பார்த்தேன். இவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க சார் சொல்லி ஒவ்வொரு வீடியோலும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். இதுல இந்த வீடியோ தானே அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஒரு வீடியோ நான் 10 தடவை கேட்டால் கூட நம்ம திருப்பி திருப்பி கேட்க முடியும். அவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கு சார். மேடம் இப்போ கோல்டன் ஹவர்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வலியுறுத்தி சொல்றோம். நீங்க எப்படி கோல்டன் ஹவரை பாக்குறீங்க? அது எப்படி ஒரு சக்சஸா மாறுது? இல்லை கண்டிப்பா சார். நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் அதுதான் பார்த்தேன். நான் கோல்டன் ஹவர்ஸ் அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன். உண்மையிலே சொல்றேன் சார். நான் உங்களை நம்ம பேசும்போது ஒரு 1 மந்த் முன்னாடி நான் இதில் பேசியிருப்போம், நம்ம மீட் பண்ணிப்போம், பேசிப்போம்னு நினைக்கிறேன். அந்த 1 மந்த்தாக நான் கரெக்டாக இப்போ பண்ணிட்டு இருக்கேன். நான் முன்னாடி இருந்த அந்த சத்யாவுக்கும் இப்போ இருக்கிற நான் சத்யாவுக்கும் ரொம்ப 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 டிஃப்ரென்ஸ் சார். அந்த ஒரு 1 மந்த்தாக கரெக்டாக நான் அந்த 3:45க்கு நான் எழுந்திரிச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுலேயும் ஒரு 15 டேஸ் தான் என்னால் கரெக்டாக, ஒரு 20 டேஸ் தான் என்னால் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. அந்த 20 டேஸ்லையும் எனக்கு நிறைய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள். முதல்ல எனக்கு மனதளவில் பயங்கர தைரியம் கிடைச்சிருக்கு சார் ஃபர்ஸ்ட் எனக்கு. ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் நமக்கு இருந்தாலும் கூட அன்னைக்கு நான் இருந்ததுக்கும் இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு சார். ஓகே மேடம். இப்போ நிறைய லேடிஸ்க்கு பர்சனல் லைஃப்லையும் சரி பிஸ்னஸ்லையும் நிறைய சேலஞ்சஸ் வருது. அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சார் கண்டிப்பாக நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அவ்வளோதான். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் பண்ண பழகிக்கணும். அது நம்ம இந்த கோல்டன் ஹவர்ஸை நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த டைம் நம்ம பண்ணும்போது நம்மளால நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அந்த அஃபர்மேஷன் இதெல்லாம் நம்ம எழுதும்போது நம்மளை அறியாமையே இப்போ நான் ஒரு கோடீஸ்வரி ஆகணும்னு நான் எழுதுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை ஒரு தைரியத்தை அதுவே கொடுக்குது அந்த டைமில். அப்போ கண்டிப்பாக அந்த டைம் நம்ம நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணாங்கன்னா நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் கண்டிப்பாக பண்ணுங்க, எங்கள் சார் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். தன்னம்பிக்கையாக இருக்கணும் சார். அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நம்ம எது நடந்தாலும் நம்ம மனம் மட்டும் சோர்ந்து போகாமல் ரொம்ப தன்னம்பிக்கையாக இருக்கணும். ஓகே மேடம். மேடம் மகளிர் தினம் வந்திருக்கு. மகளிருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் சொல்ற ஒன்றும் இல்லை சார். எல்லாருமே தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க. சார் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சார். ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் பப்ளிக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் 20 இயர்ஸா. ஃபினான்ஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஆனால் ரெண்டையுமே நான் இது வரைக்கும் விட்டு கொடுக்காம நான் கொண்டு போறேன்னா மெயின் பொறுமையா இருக்கணும். எது நடந்தாலும் கஸ்டமர்கிட்டையும் சரி ஃபேமிலிலையும் சரி ரொம்ப பொறுமையா இருந்தோம்னா நம்மளால கண்டிப்பா அது ஒரு காலத்துல சக்சஸ்ஃபுல்லா வரும். அது தன்னம்பிக்கையா இருக்கணும். மெயின் அதுதான். என்னைக்குனாலும் சரியாகும் நமக்கு இது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம்னா கண்டிப்பா சரியாகும் சார். சூப்பர் மேடம். நம்மளே ஒரே ஒரு விஷயம் தான். இது வரைக்கும் நம்ம மதுரையில இருந்து சத்யா மேடம் பேசினதை கேட்டீங்க. லைஃப்ல எல்லாருக்கும் சேலஞ்சஸ் வரும். பர்சனலா இருந்தாலும் சரி பிசினஸையும் சரி. அதை வென்றெடுப்பதற்கு தங்க நேரம் எப்படி யூஸ் ஆச்சுன்னு அவங்க சொன்னாங்க. தங்க நேரத்துக்கான லிங்க் கீழே இருக்கு. இதை நீங்க தொடர்ந்து 90 நாட்கள் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை பிரபஞ்சம் கூட்டி தர காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். நீங்க